பணக்காரர் ஆவதற்கான சில முக்கிய படிகள் இதோ. 1. வருமானத்தை விட செலவு குறைவாக இருக்கட்டும். பணக்காரர் ஆவதற்கான முதல் விதி இதுதான். எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு மிச்சப்படுத்துகிறோம் என்பது முக்கியம். பட்ஜெட் போடுங்கள். மாத தொடக்கத்தில் அத்தியாவசிய செலவுகள், வாடகை, உணவு, மின்சாரம் எவ்வளவு என்று கணக்கிடுங்கள். தேவை vs ஆசை. ஒரு பொருளை வாங்கும் முன் இது என் தேவைக்காகவா அல்லது ஆசைக்காகவா என்று யோசியுங்கள். ஆசைக்காக வாங்கும் பொருட்களை தள்ளி போடுங்கள். 2. சேமிப்பை முதலில் செய்யுங்கள். பொதுவாக சம்பளம் வந்ததும் செலவு செய்துவிட்டு கடைசியில் மிச்சமிருப்பதை சேமிப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, வருமானம் மைனஸ் சேமிப்பு சமன் செலவு. சம்பளம் வந்தவுடனேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை, உதாரணமாக 20 விழுக்காடு, தனியாக சேமிப்பு கணக்கிற்கு மாற்றிவிடுங்கள். மீதமுள்ள தொகையில் உங்கள் மாதத்தை திட்டமிடுங்கள். 3. பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய விடுங்கள். முதலீடு. வெறும் வங்கிக் கணக்கில் சேவிங்ஸ் அக்கவுண்ட் பணத்தை வைத்திருந்தால் அது வளராது. பணக்காரர்கள் பணத்தை சேமிப்பதோடு நிறுத்தாமல் அதை முதலீடு செய்கிறார்கள். தங்கம் மற்றும் நிலம் பாரம்பரியமாக சிறந்த முதலீடுகள். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீண்டகால அடிப்படையில் 5 முதல் 10 வரை ஆண்டுகள் நல்ல லாபம் தரும். சிறு தொழில்கள். உங்களுக்கு தெரிந்த துறையில் சிறிய அளவில் முதலீடு செய்து லாபம் ஈட்டலாம். 4. பல வருமான வழிகளை உருவாக்குங்கள். ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பியிருக்காதீர்கள். உங்கள் திறமையை பயன்படுத்தி பகுதி நேரமாகவோ, பார்ட் டைம் அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கூடுதல் வருமானம் ஈட்ட வழிகளை தேடுங்கள். உதாரணத்திற்கு, எழுதும் திறமை இருந்தால் கதைகள் எழுதுவது அல்லது தொழில்நுட்ப அறிவு இருந்தால் அதை பயிற்றுவிப்பது எனச் செய்யலாம். 5. கடன்களை தவிருங்கள். அவசியமில்லாத ஆடம்பர பொருட்களுக்காக கடன், EMI, கிரெடிட் கார்டு வாங்குவதை தவிருங்கள். நீங்கள் வாங்கும் கடன் உங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை வட்டியாகவே விழுங்கிவிடும். 6. உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் துறையில் நீங்கள் எவ்வளவு சிறந்தவராக மாறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வருமானம் உயரும். எனவே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் முதலீடு செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பணக்காரர் ஆவது என்பது ஒரே நாளில் நடக்கும் மாயமல்ல. இது ஒரு நீண்டகால பயணம். முறையான ஒழுக்கமும் டிசிப்ளின், பொறுமையும் இருந்தால் எவரும் பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். உங்கள் தற்போதைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க இன்றே ஒரு திட்டத்தை தொடங்குங்கள்.